இது உங்கள் ஏகே டிஜிட்டல் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓப்போ ரெனோ 13 ப்ரோ வந்து இப்போ வந்து இந்தியாவுக்கு லான்ச் ஆக போகுது. இந்தியாவுக்கு லான்ச் ஆக போகிறதுனால இதில் என்னென்ன ஸ்பெக் நம்ம எதிர்பார்க்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஓப்போ ரெனோ 13 ப்ரோ பொறுத்த வரைக்கும் 6.83 இன்ச்சு கொண்ட ஆம்லோட் ஸ்க்ரீனோட 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1200 பிக் பிரைட்னஸோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆண்ட்ராய்டு 15 பேஸ் பண்ணி கலர் வைஸ் 15ஓட ஏஐ ஃபீச்சரோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓப்போ ரெனோ 13 சீரியஸை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் டிமென்சிட்டி 8350ஓட எஸ்ஓசியோட வரப்போகுது. இது வந்து ஓப்போ ரெனோ 12 ப்ரோவோட டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓப்போ ரெனோ 12 ப்ரோல பார்த்தீங்கன்னா டிமென்சிட்டி 9200 சிப்செட் இருந்துச்சு. எதுக்கு இப்படி இருந்த சிப்செட்டை வந்து இங்கேருந்து இப்படி கொண்டு போகாம இப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. அது வந்து ஓப்போ தான் விளக்கம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கேமராவை பொறுத்த வரைக்கும் 3 ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 2 50 MP கேமரா, ஒரு 8 MP கேமரா, 50 MP மெயின் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து FV5 அப்படின்ற டேட்டா பேஸோட வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து 50 MP அல்ட்ரா வைட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 3x ஆப்டிக்கல் ஜூமோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 MP செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஹையர் வேரியண்ட்டாக என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 16 GB RAM 1 TB வேரியண்ட் வரலாம். கிட்டத்தட்ட வந்து இது UFS 3.1 ஸ்டோரேஜோடு தான் வருது. இது வந்து கொஞ்சம் ஓல்டான ஸ்டோரேஜ் தான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5800 mAh பேட்டரி வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 18 வாட்ஸ் வயர் சார்ஜர், 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜர் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைனாவை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5000 தான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்காக 5800 கொண்டு வரன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது கலர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக், பர்பிள், பிங்க் அப்படின்ற கலர் வேரியண்ட்டில் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து பிங்க் கலர் வந்து நல்லாவே அட்ராக்டிவாக இருக்கும். ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் பிங்க் கலர் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் இவங்களும் பிங்க் கலர் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கேட்டிங்கன்னா IP66, 68, 69 ட்ரிபிள் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஓப்போ ரெனோ இந்தியாவுக்கு என்ன ப்ரைஸில் வரலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. எப்போ அவைலபிளாக இருக்கலான்றது தெரிஞ்சுங்க. ஓப்போ ரெனோ இந்தியாவுக்கு என்ன ப்ரைஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா சைனா ப்ரைஸ்லேருந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். அதே ப்ரைஸ்க்கு சிமிலராக வரதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 70% அதே ப்ரைஸில் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 13 சீரீஸை பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 13 பொறுத்த வரைக்கும் 31,429 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவுக்கும் அதே பிரைஸ்க்கு வருமானு கேட்டீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகி ஒரு 32,000 ரூபாய்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா 13 ப்ரோ பொறுத்த வரைக்கும் என்ன பிரைஸ்க்கு சைனா லான்ச் பண்ணியிருந்தாங்க கேட்டிங்கன்னா 31,589 ரூபாய்க்கு 81 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவே இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பிரைஸ்க்கு வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு 41,000 ரூபாய் கிட்டத்தட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 13 எடிஷனை பொறுத்த வரைக்கும் 13 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி மாதம் 2025 தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது விஷயம் சாம்சங்கோட கேலக்ஸியோட S25 ப்ளஸோட கலர் ஆப்ஷன் லீக் ஆயிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட சிம் ட்ரேயோட ஃபோட்டோ லீக் ஆயிருக்கு. சிம் ட்ரே வந்து அதில் வந்து என்ன கலர் கொடுத்துருக்காங்கன்றது சிம் ட்ரேயோட பேக்கில் வந்து கலரோட லீக் ஆயிருக்கு. அதில் கொடுத்துருக்க கலர் மூலியமாக என்னென்ன கலர் வரலான்ற மாதிரி இப்போ லீக் ஆயிருக்கு. அதில் என்ன கலர் கேட்டிங்கன்னா பிளாக்கு மிட் நைட் பிளாக்னு சொல்லியிருக்காங்க, க்ரீனுக்கு ஸ்பார்க்லிங் க்ரீனு, ப்ளூக்கு மூன்லைட் ப்ளூ, ஸ்பார்க்லிங் ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து சில்வர் ஷேடோ அப்படின்ற மாதிரி ஒரு 5 கலர் வேரியண்ட் வரலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா iQOO 13 பற்றி இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. iQOO இது நாள் வரைக்கும் ஆன்லைன் மார்க்கெட்டில் தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து iQOO வந்து முதல் முறையாக அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனான 13 வந்து இப்போ வந்து ஆஃப்லைனை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. iQOO 13 பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு டிசம்பர் 3ஆம் தேதி வரப்போது. நாளும் நெருங்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். இப்படிப்பட்ட iQOO 13 பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 3ஆம் தேதி அமேசானில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபோனை வந்து iQOO 13 வந்து அவங்க வந்து அஃபிஷியலாக ஆஃப்லைன் மார்க்கெட்டு கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம சில இடத்துல iQOO 13 நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் மார்க்கெட்ல அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா OnePlus 13R இப்போ வந்து Geekbench ஸ்கோர் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து லான்ச்சும் விரைவில் இருக்கும்போது அது என்ன Geekbench ஸ்கோர் கிடச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். OnePlus 13R பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 3யோட வரப்போகுது அப்படின்ற ஃபோன் வந்து இந்த ஃபோனில் என்ன Geekbench ஸ்கோர் கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்கோரில் 2238 மாதிரியோ
மல்டி ஸ்கோரில் 6761 மாதிரியும் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இது வந்து போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸில் வர்றதுனால இதோட கிக் பெஞ்ச் ஸ்கோர்ன்றது ரொம்பவே கொஞ்சம் கம்மி தான். கிட்டத்தட்ட ஒரு 8000க்கு மேலே இருந்தால் ஒரு நல்ல கிக் பெஞ்ச் ஸ்கோராக இருந்திருக்குன்றத என்னுடைய கருத்து. கிக் பெஞ்ச் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. இது 1+13 இருக்குது. 1+13க்காக 13 கிக் பெஞ்ச் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்குன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இது எப்போ வந்து இந்தியாவில் லான்ச் ஆகுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது ஒரு நல்ல கிக் பெஞ்ச் ஸ்கோரான்றதை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. இது ப்ரைஸ் வந்து நல்லா கம்மி விலையில் வச்சுருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல கிக் பெஞ்ச் ஸ்கோர். ப்ரைஸ் வந்து ஒரு அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா கிக் பெஞ்ச் ஸ்கோர் ஏற்றுக்க முடியாது தான் என்னோட கருத்து. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா iQOO 10 and 10 Proவோட ஃபுல் ஸ்பெக் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்க போது எல்லா டீட்டெயிலுமே கிடைச்சிருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். iQOO 10 பொறுத்த வரைக்கும் 10 and Pro பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து இது பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலையும் என்ன ஸ்க்ரீன் கொடுக்க போகிறாங்க 6.78 இன்ச் கொண்ட 1.5K கொண்ட 80 LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. 4500 பிக் பிரைட்னஸ் வரப்போது. ரெண்டு ஃபோன்லேயும் வந்து 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஃபோன்லேயும் வந்து ஒன்றில் வந்து ஸ்னாப் டிராகனோட போகிறாங்க, ஒன்று வந்து மீடியாடெக்கோட போகிறாங்க. ஒன்றில் வந்து நியோ 10ல் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 8 Gen 3யோட வரப்போகுது. அதை பார்த்தீங்கன்னா நியோ 10 Pro பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டிமென்சிட்டி 9400 சிப்செட்டோட மீடியாடெக்கோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரில் வராங்க. அதாவது 9400 ப்ராசஸரில் வராங்க. ரெண்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா 12GB RAM 16GB RAM வேரியண்ட் இருக்க போது. ரெண்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 512GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வரப்போது. ரெண்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா UFS 4.1 ஸ்டோரேஜோட வரப்போது. ரெண்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா Android 15 பேஸ் பண்ணி RGOS 5ஓட வரப்போது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஃபோன்லேயே என்னென்ன கேமரா கொடுக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியோ 10 பொறுத்த வரைக்கும் 50MP மெயின் கேமரா கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 8MP அல்ட்ரா வைடுன்ற மாதிரி ரெண்டு கேமரா கொடுக்க போகிறாங்க. நியோ 10 Pro பொறுத்த வரைக்கும் 50MP பிரைமரி கேமராவும் 50MP அல்ட்ரா வைடும் கொடுக்க போறாங்க. ரெண்டு 50MP கேமரா கொடுக்க போறாங்க. ரெண்டுத்துலயும் 60MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்க போது. ரெண்டுத்துலயும் 3D பேஸ் பண்ண அல்ட்ராசோனிக் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 6100 mAh வந்து iQOO ரெண்டு ஃபோன்லையும் கொடுக்க போறாங்க. ரெண்டு ஃபோன்லையும் 120 வாட்ஸ்க்கான அல்ட்ரா ஃபாஸ்ட் ஃபிளாஷ் சார்ஜிங் கொடுக்க போறாங்க. iQOO 10 நியோவை பொறுத்த வரைக்கும் நியோ 10 பொறுத்த வரைக்கும் 12GB RAM 256GB வேரியண்ட்டை இந்தியாவுக்கு என்ன ப்ரைஸில் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 28,025 இந்த அமௌண்ட்டில் வந்து சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதுவே குளோபலுக்கு என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்கிற பொறுத்து தான் கூட ஃபஸ்ட்டு சைனாவுக்கு தான் லான்ச் பண்ணுறாங்க. நியோ 10 சீரீஸில் ஹையர் வேரியண்டா 16GB RAM 1TB வேரியண்ட்டை 42,030 ரூபாய்க்கு கொண்டு வர போகிறாங்க. இந்திய மதிப்பில் சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. 10 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 12GB RAM 256GB வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 37,360 ரூபாய்க்கு கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 16GB RAM 1TB வேரியண்ட் ஹையர் மாடலை வந்து ஒரு 50,215 ரூபாய்க்கு கொண்டு வராங்க. ஒரு 50,000 ரூபாய்க்கு நியோ 10 Pro. ஆனால் அது இல்லாமல் 10 Pro ஹையர் வேரியண்ட்டில் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர்லாம் கொடுத்துருக்காங்க. அது இந்த ப்ரைஸுக்கு வருது. காம்படிட்டிவ்ல எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றதை நான் பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்த இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா பிளாக் ஃப்ரைடேயில் ஃபோன் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிங்க. பிளாக் ஃப்ரைடேவில் ஃபோன் ஷாப்பிங் பண்ணும்போது நீங்கள் வந்து எப்படி வந்து மேக்ஸிமம் சேவிங் பண்ணலாம் அப்படின்ற உங்களுக்கு கைடன் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இவங்க சீக்ரெட் வெப்பனான VPN மூலமாக நீங்கள் வந்து பிளாக் ஃப்ரைடே சேலில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. VPN இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட VPN மூலமாக நீங்கள் USல இருக்கிற மாதிரி அவைலபிள் காமிச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து பெஸ்ட் டீலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 29ஆம் தேதியிலேருந்து இது ஸ்டார்டிங்கில் இருக்கு அப்படின்றது. இது உங்களுக்கு வந்து கிஃப்ட் கார்டு ஆப்பிள் கிஃப்ட் கார்டு $75 $100 வரைக்கும் ஆப்பிள் கிஃப்ட் கார்டு கிடைக்க போது. உங்களுக்கு டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் இருக்க போது. அமேசான்லையும் இருக்க போது, வால்மார்ட் அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமான ஆன்லைன் இடத்துலையும் இந்த இருக்க போது. மேக்ஸிமம் நீங்கள் எப்படி சேவிங் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் மேட்ச் கேரண்டி மூலமாக நீங்கள் சேவிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டார்கெட் ப்ரைஸ் மேட்ச் கேரண்டி எப்போ இருக்க போதுன்னு கேட்டிங்கன்னா 2024 டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த டிசம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து VPN யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கிங்க.
அதுக்கப்புறம் வந்து சாம்சங்கோட இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீமியம் செக்மெண்ட்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஸ்டோர் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரீமியம் ப்ராடக்ட், அதாவது சாம்சங்கோட எஸ் சீரியஸான ஃப்ளாக்ஷிப் சீரியஸையும், அதுக்கப்புறம் வந்து சாம்சங்கோட டேப் ஃப்ளாக்ஷிப் சீரியஸையும், சாம்சங்கோட லேப்டாப், சாம்சங்கோட டிவி, சாம்சங்கோட மானிட்டர், சாம்சங்கோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட். சாம்சங் பட்ஸ், சாம்சங் நெக் பேண்ட் எல்லாத்தையும் ப்ரீமியம் ப்ராடக்ட்டை மட்டுமே கொண்டு வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இந்தியாவில் சாம்சங்கோட ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரை டெல்லியோட சவுத் சைடு கொண்டு வரப்பாங்க, சவுத் எக்ஸ்டென்ஷன்ல கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இதில் வந்து அவங்க என்னென்ன ஆஃபர் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட கஸ்டமருக்காக ப்ரீமியம் ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சாம்சங்கோட ஒரு 1200க்கும் மேற்பட்ட சாம்சங் ப்ராடக்ட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து ப்ரீமியம் ப்ராடக்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. யாரோ டெல்லியில் இருந்தீங்கன்னா இல்லை டெல்லிக்கு போகிற வாய்ப்பு கிடச்சின்னா நீங்கள் சாம்சங்கோட ப்ரீமியம் ஸ்டோரில் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட்டை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து விவோ X200 ப்ரோ இந்தியாவுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுங்க. இதோட ப்ரைஸை வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம். இது இந்தியாவுக்கு என்னென்ன மாடல் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க. இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் X200 சீரியஸ், X200 ப்ரோ தான் வரப்போகுது. 200 ப்ரோ X200 மினி வெர்ஷன் வரப்போகிறது இல்லை. X200 ப்ரோவில் வந்து ஹையர் மாடலாக என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா 16GB RAM 512GB வேரியண்ட் வரப்போகுது. X200 பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB பேஸ் வேரியண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எல்லாம் சேமாக தான் இருக்க போகுது. அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம் கேட்குறேன், அமேசானில் மெகா ஸ்மார்ட் வாட்ச் டீல் கொடுத்துருக்காங்க. இந்த இப்போதைக்கு நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா அமேசானில் இது ஒரு நல்ல டைம். இது இப்போ நீங்கள் வாட்ச் பர்ச்சேஸ் பண்ண ஐடியா இருந்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸ்டார்டிங்காக எவ்வளோக்கு இருக்க போகுது ஸ்மார்ட் வாட்ச் கிட்டத்தட்ட 899 ரூபா, அதாவது 900 ரூபான்ற ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்க போது. டாப் பிராண்ட் முதற்கொண்டு அதில் ஆஃபர்ஸில் இருக்க போகுது அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க. இதில் வந்து ப்ரீமியம் வாட்சஸும் ஆஃபர்ஸில் இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து தனித்தனியாக நீங்கள் செக்மெண்ட் கூட இருக்குது. ஸ்மார்ட் வாட்ச் அண்டர் 2500, அதுக்கப்புறம் 2500, 3500, அண்டர் 500 கீழே, அது அண்டர் 5000 கீழே, அதுக்கப்புறம் வந்து அண்டர் 5000 எபோ ஸ்மார்ட் வாட்ச் 5000 எபோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக என்ன ஆஃபர் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக வந்து 4000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. HDFC கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு மூலியமாக இஎம்ஐ டிரான்சாக்ஷனுக்கும் அதே கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 12 months டென்யூர் இஎம்ஐ கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் 1250 rupees வந்து ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு இஎம்ஐ டிரான்சாக்ஷன் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் 3250 வந்து ஒன் கார்டு கிரெடிட் கார்டுக்கு இஎம்ஐ டிரான்சாக்ஷன் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து 500 டிஸ்கவுண்ட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. சவுத் இந்தியன் பேங்க் டெபிட் கார்டு கிடைக்க போகுது அப்படின்ற ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிங்க. இப்போ வந்து மெகா டீல்ஸ் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நாய்ஸில் எக்கச்சக்கமான வாட்ச் இருக்கு. டீல்ஸ்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட சில வாட்சோட ப்ரைஸ்லாம் அப்படியே தான் இருக்கு. என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணாங்களோ அதே ப்ரைஸில் தான் இருக்கு. ஆனால் உண்மையான டீல்ஸை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லா வெப்சைட்லையும் இந்த வாட்சை அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மற்ற பிளாட்ஃபார்மோட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் ப்ரைஸை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா இதில் வாங்கிக்கிங்க அப்படின்றது என்னோட கருத்து. ரெட்மி வாட்ச் 5 ஆக்டிவ் வாட்ச், ரெட்மி வாட்ச் 5 லைட் இருக்குது, அமேஸ்பிட் ஆக்டிவ் இருக்குது. எல்லாமே வந்து நல்ல நல்ல வாட்சஸ்லாம் இருக்குது. இதில் வந்து டீலிங்லாம் போயிருக்கு. எல்லா பிராண்டுமே குறிப்பாக சொல்லணும், நாய்ஸ் இருக்குது, 5 volt, போட், அமேஸ்பிட், சாம்சங், ஆப்பிள், அதுக்கப்புறம் பீடெக்ஸ் 1, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக ஹேமர், ஃபாஸ்டாக், ஆம்பர்னு, பீட்ரான, அதுக்கப்புறம் எல்லா ஸ்மார்ட் வாட்சுக்கும் இப்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இதுதான் இன்னைக்கான டெக் நியூஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ண, நம்ம என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்மளோட ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபரோட லிங்க்லாம் எங்கே கிடைக்கும், நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. அந்த மூலியமாக நீங்கள் ஆஃபர்ஸ் லிங்க்லாம் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.